இது திருச்செந்தூர் முருகனின் ஊக்கமளிக்கும் அருளுரை பற்றிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். கடன் கவலைன்னு கஷ்டப்படுற ஒரு பக்தருக்கு முருகனே நேரில் வந்து வழிகாட்டுற மாதிரி அமைஞ்ச இந்த பதிவு நம்ம எண்ணங்கள மாற்றி வாழ்க்கையில எப்படி முன்னேறலான்னு ரொம்ப அழகா விளக்குது. முதல் விஷயம், நம்ம வார்த்தைகளோட சக்தி. நான் ஏழை, எனக்கு யாரும் இல்லைன்னு எப்பவும் எதிர்மறையா புலம்பாதீங்க. நாக்குல சரஸ்வதி இருக்கிறப்ப நம்ம சொல்றத அப்படியே பலிக்கும். அதனால நான் செல்வத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கேன்னு முழு நம்பிக்கையோட சொல்லுங்க. பார்க்க போனா இது நம்ம நவீன கால ஈர்ப்பு விதிய பக்தி மூலமா ரொம்ப எளிமையா நமக்கு புரிய வைக்குது இல்லையா? ரெண்டாவது விஷயம், நம்ம வீடு. குடும்பத்துல இருக்கிற பெண்களோட சந்தோஷம்தான் செல்வத்துக்கு அஸ்திவாரம். நீங்க என்னதான் பெரிய தங்க மாளிகையில வாழ்ந்தாலும் அங்க இருக்கிற பெண்கள் கண்ணீர் விட்டா லக்ஷ்மி கடாட்சம் ஒருபோதும் நிலைக்காது. நாம செல்வத்தை எங்கேயோ வெளியில தேடுறோம், ஆனா அது நம்ம வீட்டு பெண்களோட மன நிம்மதியில தான் ஒழிஞ்சிருக்கு. இறுதியாக, மனசையும் வீட்டையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான திருஷ்டி பரிகாரம். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி முருகன மனசார வேண்டி ஒரு கைப்பிடி கல்லுப்ப தலைய சுத்தி திருஷ்டி கழிச்சு வெளியில வீசிடுங்க. இந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பு கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சி எடுக்கிற ஒரு சிறந்த ஆன்மீக வடிகட்டியா செயல்பட்டு உங்க மனப்பாரத்தை அப்படியே குறைச்சிடும். சுருக்கமா சொல்லணும்னா, நேர்மறையான பேச்சு, குடும்பத்துல நிம்மதி, அப்புறம் உறுதியான நம்பிக்கை, இது மூணும் இருந்தா நம்ம விதிய மதியால கண்டிப்பா வெல்ல முடியும்.